தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம் திருவண்ணாமலையில் நாம் இன்று காண இருப்பது திருவண்ணாமலையில் கிரிவலம் பற்றிய செய்திகள். அருணகிரிநாதர் அருணாச்சலத்தின் புகழை, முருகப்பெருமானின் புகழை உலகெங்கும் பறைசாற்றும் விதமாக பாடப்பட்ட திருத்தலம், திருப்புகழ் பாடிய திருத்தலம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் திருத்தலம். இந்த திருத்தலம் பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வருதல் மிகவும் பிரசித்தி பெற்ற தலமாக விளங்குகிறது. முதலில் கிரிவலம் வரும் நபர்கள் பூத நாராயணனை வழிபட்டு, அடுத்தபடியாக அதன் அருகே இருக்கும் இரட்டை பிள்ளையார் கோயிலையும் வழிபட்டு, அங்கிருந்து தேரடி தெருவில் உள்ள தேரடி முனீஸ்வரனையும் வழிபட்டு, அதன் வழியாக சென்று எல்லாம் வல்ல இறைவனாம் திரு அண்ணாமலையாரின் புகழை போற்றும் விதமாக கோபுர தரிசனம், கோடி தரிசனம் என்னும் சொல்லுக்கிணங்க திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையாரின் கோபுர தரிசனம் பெற்று தேரடி வீதி வழியாக கிரிவலத்தை தொடங்கும் அன்பர்கள், பக்தர்கள் அனைவருக்கும் இந்த காணொளி மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கும். முதலில் தேரடி தெருவில் உள்ள முதல் லிங்கமான இந்திரலிங்கத்தை வழிபடுவது என்பது மிகவும் பிரசித்தி பெற்றமாகும். இதன் வழி அமைப்பு என்பது மிக குறுகிய அளவில் இருக்கும். உள்ளே சென்றால் அதிகமான அளவில் உள்ள இந்த இந்திரலிங்கம் அமைப்பு. அடுத்தபடியாக அஷ்டலிங்கங்களில் ஒன்றான இரண்டாவது லிங்கமாக போற்றப்படும் அக்னி லிங்கம். இது சிம்ம ராசியா மக்களுக்காக, அந்த நட்சத்திரத்தில் உள்ள சிம்ம ராசி அன்பர்களுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற தலமாக விளங்கக்கூடிய இது இந்த அக்னிலிங்கம். அக்னிலிங்க நெருப்பே வடிவாக உள்ள திருவண்ணாமலையின் அடுத்த ஒரு நிகழ்வு. இந்த அக்னிலிங்கத்தை தொடர்ந்து அருகே உள்ள மகா காளியம்மன் கோயிலின் அருகே சென்றால், அப்பொழுது புதிதாக வாங்கப்படும் வாகனங்களுக்கு இங்குதான் அனைத்து மக்களும் பூஜை செய்வார்கள். அங்குள்ள பூஜை பொருட்களை வாங்கி கொண்டு அந்த காளியம்மன் கோயிலை அருகே நிறுத்தி தங்களுடைய வாகனங்களுக்கு எலுமிச்சை பழத்தை தன்னுடைய வாகனத்தில் வைத்து வேண்டி அந்த முதல் பயணத்தை தொடங்குவது என்பது சாலச் சிறந்ததாக அன்றாடும் நம்பப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இந்த காளியம்மன் அம்மனின் புகழ் என்பது மிக சக்தி வாய்ந்ததாக இந்த கிரிவல பாதையில் அமைந்துள்ளது. 9 திருவண்ணாமலை சுற்றியுள்ள கிரிவல பாதையில் 9 வழிகள் உள்ளன. அந்த வழியிலும் இந்த காளியம்மன் போற்றக்கூடியதாக ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அருகே உள்ள தட்சிணாமூர்த்தி திருக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு திருக்கோயிலாக விளங்குகிறது. கிரிவல பாதையில் அடுத்து மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு இடமாக இருப்பது ரமணாஸ்வரம். அதனைத் தொடர்ந்து கிரிவலம் வரும் பக்தர்கள் தங்களுடைய பயணத்தை செங்கம் ரோடு வழியாக, செங்கம் திருவண்ணாமலையிலிருந்து பெங்களூர் செல்லும் அந்த வழியாக தொடர்ந்து வரும்பொழுது இயற்கை எழில் கொஞ்சும் விதமாக அண்ணாமலையாரின் மலை தரிசனம் என்பது நமக்கு மிக இனிமையாக உள்ளது. 3வது லிங்கமான இந்த யமலிங்கம் என்பது மனித வாழ்க்கையின் அனைத்து தன்மைகளையும் உணர்த்தக்கூடியதாக இருக்கின்ற இந்த யமலிங்கம் மிகவும் பிரசித்தி பெற்றது. அதனைத் தொடர்ந்து நாம் சென்று கொண்டிருக்கும்போது நம்முடைய அந்த ஆன்மீக பக்தர்கள் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இரவு முழுவதும் பகல் முழுவதும் என்ற நிலை மாறி திருப்பதியாக மாறிக்கொண்டிருக்கும் திருவண்ணாமலையில்
24 மணி நேரமும் இந்த கிரிவலம் என்பது அனைத்து மக்களாலும் போற்றப்படும், புகழப்படும் மற்றும் ஆன்மீக தலங்களின் மிக பிரசித்தி பெற்ற தலமாக காலமாக அந்த மலை உச்சியில் ஏற்றப்படுகின்ற அந்த தீபத்தின் ஒளி தங்களின் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இன்னல்களையும் இருள்களையும் நீக்கி அந்த தீபத்தின் ஒளியைப் போன்று எங்களுடைய வாழ்க்கை பிரசித்தி பெற்றதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அனைத்து மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் இரவு பகல் பாராமல் அண்ணாமலையாரின் அருளை பெற்றே தீர வேண்டும் என்ற முனைப்போடு இந்த ஆன்மீக பக்தர்கள் இரவு பகலாக கிரிவலம் வரும் நேரமாக இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதை அமைகிறது. அங்கு தங்களின் யாசகங்களை பெறுவதற்காக அங்கு ஆன்மீக பக்தர்களிடம் தங்களுடைய மலையே வடிவமாயிருக்கும் திருவண்ணாமலையில் இந்த கிரிவலம் என்பது மாதம் நிகழக்கூடிய பௌர்ணமி தினத்தில் மிக சிறப்பானதாக பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது. ஒரு மனிதனின் வாழ்வில் அனைத்து நன்மைகளையும் நாம் பெற்று தீர வேண்டும் என்றால் திருவண்ணாமலையில் உள்ள சிவபெருமானின் அருளை பெற்றே தீர வேண்டும் என்ற முனைப்போடு கிரிவலம் வரும் பக்தர்கள் அன்பர்கள் இரவு பகல் பாராமல் இந்த இயற்கை சூழலை ரசித்து கொண்டு இந்த மலை உச்சியிலிருந்து மலைகளிலிருந்து வரும் மூலிகை காற்றுகளை சுவாசித்து கொண்டு நாம் வாழ்வில் எவ்வித நோய் நொடிகளும் இன்றி வளமாக நலமாக வளமையாக வாழ வேண்டும். நாம் ஒருத்தருக்கும் எவ்வித இன்னலும் தராமல் அனைத்து உயிர்களுக்கும் நேசமாயிருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அனைத்து ஊர்களிலிருந்தும் நம் திருவண்ணாமலையை நோக்கி மாதம் மாதம் மட்டுமல்ல மணிக்கணக்கில் தினந்தோறும் இரவு பகல் பாராமல் 24 மணி நேரமாக கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு மிகவும் நல்ல அருளை அந்த அண்ணாமலையார் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் அடுத்ததாக நிருதுலிங்கம் என்பது நாம் 4வதாக வழிபட வேண்டிய லிங்கங்களில் 4வது லிங்கம். இது கிரிவலம் செல்லும் போது அமையப்பட்டுள்ள இந்த நிருதுலிங்கம் பிரசித்தி பெற்றதாக இங்கு அமைகிறது. இந்த நிருதுலிங்கம் புனரமைப்பதற்காக இப்போது தயார் நிலையில் உள்ளது. இங்கு பக்தர்கள் அருந்துவதற்காகவும் குழந்தைகள் மகிழ்வதற்காக பல பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. கோயிலின் புனரமைப்பு காரணமாக இங்கு பல்வேறு மர வேலைப்பாடுகள் மற்றும் வண்ணப்பூச்சிகள் நடைபெறுகிறது. அதன் வழியே நடந்து செல்கையில் அண்ணாமலையாரின் கோயிலுக்கு நேராக அமைந்துள்ள திருநீர் அண்ணாமலையாரின் திருக்கோயில். அங்கு நமக்கு அண்ணாமலையாரே நேரடி தரிசனமாக அமைகிறார். அதனைத் தொடர்ந்து வரும் பக்தர்கள் வழிநெடுங்களும் உள்ள இந்த அண்ணாமலையாரின் அருள் தொண்டர்களுக்கு அவர்களுக்கு உதவும் விதமாக பல்வேறு வகைகளில் அன்னதானங்களும் உணவுப் பொருட்களும் தண்ணீர்களும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த இயற்கை எழில் கொஞ்சும் இந்த இடங்களில் மக்கள் செல்வதற்காக பல்வேறு வரைபடங்கள் வரைந்து அனைத்து மாநிலங்களிலிருந்து வரும் பக்தர்கள் அதனை பார்த்து பயன்பெறும் வகையில் அமைந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து கிரிவலம் செல்லும் வழியில் இடதுபுறமாக பழனி ஆண்டவர் திருக்கோயில், நம் பழனி முருகனின் தரிசனம் என்பது போற்றுதலுக்கு உரியதாக அழகான வடிவமைப்பில் அந்த முருகனின் வேலோடு அந்த ஓம் சரவண பவ என்ற அந்த அமைப்போடு அழகான முறையில் பழனி ஆண்டவர் திருக்கோயில் அமைந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து நாம் அஷ்டலிங்கங்களில்
ஒன்றாக போற்றப்படுகின்ற இந்த சூரிய லிங்கம், அதனை நாம் கண்டு சூரியனின் நெருப்பே வடிவமாக உள்ளது அந்த திருத்தலம். கிரிவலப் பாதையில் அடுத்ததாக நாம் காண இருப்பது வருணலிங்கம். அங்கு சிவபெருமான், பல கடைகளில் சிவபெருமானின் புகைப்படங்களும் ரமண மகரிஷி அவர்களின் புகைப்படங்களும் தட்சிணாமூர்த்தி சிவனின் புகைப்படங்களும் பக்தர்கள் தங்களுடைய பூஜை அறையில் வைத்து சேவிக்கும் வகையில் ரமண மகரிஷி படங்களும் அங்கு அழகான முறையில் வடிவமைக்கப்பட்டு பார்ப்போரின் மனதை கொள்ளை கொள்ளும் வகையில் அந்த கடை உரிமையாளர்கள் அமைத்துள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள சிவலிங்கங்கள், பனிலிங்கங்கள் அழகான முறையில் வடிவமைப்புக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த முருகனின் வேல் என்பது பார்ப்போரின் மனதையெல்லாம் கொள்ளை கொள்ளும் வடிவில் அந்த சிவபெருமானின் சிலை அமைப்புகளும், அண்ணாமலையார், உண்ணாமலையம்மன் அந்த சிலை அமைப்புகளும் பார்ப்போரின் மனம் மகிழ்ச்சியான முறையில் கொள்ளை கொள்ளும் வகையில் கொலு பொம்மைகள் போன்று அழகான வடிவமைப்பில் அங்கு லிங்கங்களும் குபேர பெருமாள்களும் அதனுடைய புகைப்படங்களும் அழகிய முறையில் வடிவமைக்கப்பட்டு அந்த கடைகளில் காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. நம் கண்களை கொள்ளை கொள்கிறது. சிவபெருமானின் தன்னுடைய உடுக்கை என்பது இசைக்கருவிகளில் அதிகம் நேசிக்கப்படும் கருவியாக இருப்பது இந்த உடுக்கை. அதனைத் தொடர்ந்து நாம் கிரிவலம் வரும்போது கிரிவலத்தின் அடியண்ணாமலை பகுதியில் அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது. அங்கு தன்னுடைய அர்த்தநாதீஸ்வரர் கோயிலில் சிவபெருமானின் காட்சி என்பது 2 சிவனும் பார்வதியும் பாதியாக அமைந்துள்ள அந்த அர்த்தநாதீஸ்வரர் கோயிலை அடுத்து ஆதியே வடிவமாய் உள்ள அடி அண்ணாமலையார் திருக்கோயில், நம்முடைய சிவபெருமானின் அந்த அண்ணாமலையாரின் திருக்கோயிலை வணங்கி நம்முடைய கிரிவலம் வரும் பக்தர்கள் கிரிவல நாட்களில் அந்த அடியண்ணாமலை கோயிலை வழிபடுவது பிரசித்தி பெற்றது. கிரிவலப் பாதையில் அடுத்தபடியாக அமைந்துள்ள வாயுலிங்கம் என்பது அஷ்டலிங்கங்களில் ஒன்றாக போற்றப்படும் இந்த வாயுலிங்கம் ஆகும். இதன் அருகே வலது புறத்தில் அமைந்துள்ள மலையின் அருகே அமைந்துள்ள நம்முடைய முனீஸ்வரன் ஆலயம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற பக்தி நிறைந்த முனீஸ்வரனாகவும் தங்களின் குறைகளை எளிதில் போக்க உள்ள முனீஸ்வரனாகவும் காவல் தெய்வமாக அங்கு கிரிவலப் பாதையில் அமைந்திருக்கும் அந்த முனீஸ்வரன், அவரை பார்ப்பதற்கே நம்முடைய மனம் கொள்ளை கொள்ளும் வகையில் அந்த மலை பாதையை ஒற்றியே அமைந்துள்ள அந்த முனீஸ்வரன் என்றாலே அனைவருக்கும் மிகுந்த பயமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வமாக அதன் உருவமைப்பு, காட்சியமைப்பு அமைந்திருக்கும். ஆனால் இந்த முனீஸ்வரன் குழந்தையின் வடிவமாகவே காட்சியளிக்கின்ற அழகிய வண்ணத்தில் நம்முடைய கிரிவலப் பாதையில் கேட்டதை கொடுக்கும் இந்த முனீஸ்வரன் அனைத்து மக்களையும் துன்பத்திலிருந்து நீக்கி தங்கள் குறைகளை நீக்கி இருக்கின்றார். இந்த முனீஸ்வரனை வேண்டி அந்த கோயில் அருகே உள்ள மரத்தில் மக்கள் தங்களுக்கு திருமணமாகி குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த முனீஸ்வரன் ஆலயத்தில் உள்ள இந்த மரத்தில் தங்களுடைய குறைகளை வேண்டி குழந்தை வேண்டும் என்ற நம்பிக்கையோடு தங்களுடைய பிரார்த்தனைகளை வைத்து வேண்டுதல்களை இந்த மரத்தில் கட்டினால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். கிரிவலம் செல்லும் பாதையில் சிவனின் மையமாக அமைந்துள்ள இந்த ருத்ராட்சம் மாலைகள் அழகான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது.
அதனையே சிவனின் வண்ணமாக போற்றப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நாம் இவரின் அருள் இருந்தால் இந்த உலகில் நாம் எவ்வளவோ நிலைக்கு நாம் சென்று விடலாம் என்பதற்கு இணங்க குபேர பெருமானின் குபேரலிங்கனின் அஷ்டலிங்கங்களில் ஒன்றாக போற்றப்படும் குபேரனின் காட்சி என்பது நமக்கு மிகவும் போற்றுதலுக்குரியதாக உள்ளது. இந்த குபேரலிங்கனை வழிபட்டால் நம் வாழ்க்கையில் குபேர நிலையை அடையலாம். நம் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் நாம் பெறலாம். இந்த உலகில் இன்பமாக வாழ்வதற்கு பணம் எவ்வளவு முக்கியம் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. அந்த பணம் நமக்கு வேண்டுமென்றால் இவன் அருள் கண்டிப்பாக நமக்கு வேண்டும் மக்களே. ஆகவே குபேரலிங்கத்தை நாம் வழிபட்டு நடைபாதையில் சென்று கொண்டிருக்கும் போது முக்தி தரும் நம் அண்ணாமலையாரின் கிரிவல பாதையில் மக்கள் அனைவரும் அலை அலையாக நின்று கொண்டிருப்பது இந்த இடுக்கு பிள்ளையார் திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் உள்ளே சென்று வரும் பக்தர்களுக்கு நோய் நொடிகள் நீங்கி உடலில் உள்ள தீராத வியாதிகளும் தீர்ந்து இருப்போம், நாம் நலமோடு வாழ்வோம் என்ற நம்பிக்கையில் மக்கள் அனைவரும் அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நாம் வரும்போது மலையில் வடிவமாய் அமர்ந்திருக்கும் திருவண்ணாமலையில் பஞ்சமுக தரிசனமாம் அண்ணாமலையால் கிடந்த கோலத்தில் கிடக்கின்ற காட்சியாக அமைவது இந்த இடம்தான். இந்த இடத்தில் துர்க்கையம்மன் ஆலயம் உள்ளது. இந்த துர்க்கையம்மன் ஆலயத்துக்கு அருகே சிவனும் சக்தியும் சேர்ந்தவாறு ஆண் வடிவமாக அரசமர, பெண் வடிவமாக பார்வதி அம்மாளும் இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நாம் கிரிவலம் வேலூரோடை சென்றடையும் போது அங்கு மலையே வடிவமாய் அமர்ந்திருக்கும் திருவண்ணாமலையாரின் அண்ணாமலையாரின் திரு தரிசனத்தை நாம் இங்கு காண்கின்றோம். இந்த வழியில் நாம் அடுத்த கட்டமாக நிறைவு பெறும் பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த ரவுண்டானா பகுதியில் திருப்பதி ஏழுமலையாரின் சிறிய கோயில் ஒன்று இங்கு உள்ளது. அதனைத் தொடர்ந்து நாம் கடைசியாக நிறைவாக காண இருப்பது என்னவென்றால் அஷ்டலிங்கங்களில் கடைசி லிங்கமாக போற்றப்படும் ஈசானிய லிங்கம். ஆம், சிவபெருமானின் இந்த ஈசானிய லிங்கம் என்பது சுடுகாட்டு பகுதிக்கு ஓரமாக அமையப்பட்டுள்ள இந்த லிங்கம். அதனால்தான் ஈசானிய லிங்கம் என்று இங்கு அழைக்கப்படுகிறது. அவன் அனைத்து திருவிளையாடல்களிலும் ஆடிய சிவபெருமான். கிரிவலம் வரும் பக்தர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல சிவபெருமானின் அருள் பெற்று நீங்கள் அனைத்து வளமும் நலமும் பெற்று இந்த திருவண்ணாமலையில் நீங்கள் மகிழ்ச்சியோடு கிரிவலம் வரும் வேண்டும் என்பது இந்த அன்பனின் ஆசை. இந்த சேனலுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.